So good evening to all. I think the slide is visible. So next one is a dipy or dipy. A dipy methane rearrangement. Dipy methane rearrangement. So we can say DPM. Dipymethane rearrangement. இது ஒரு முக்கியமான போட்டோகெமிஸ்ட்ல ஆர்கானிக் போட்டோகெமிஸ்ட்ல ஒரு முக்கியமான ரியாக்ஷன். ஓகே, இது என்னன்னா காம்பவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா 1,4 டையின் தான் இருக்கணும். காம்பவுண்ட் வந்து 1,4 டையின்ஸ் ஆர் 1,4 டையின்ஸ் டையினோட வித் அல்கைல் சப்ஸ்டிட்யூவன்ட் டையின்ஸ் வித் அல்கைல் ஆர் அரைல் சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ். Aryl substituents. Okay, diene simple 1,4 dienes or alkyl or aryl substituents on C3 carbon atom. On C3 carbon can be photochemically அந்த காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அது photochemical reaction நடந்து rearrange it to vinyl cyclopropane. The product is vinyl cyclopropane. Rearrange to vinyl cyclopropane in a reaction. The product and the vinyl cyclopropane is the product. In a reaction called dipy methane rearrangement. Okay, then. So let's see the reaction. Okay. This is we can say 1,4 diene. So inga diene irukku 2, 3 and 4 and 5. Yeah. So 1,4 diene. So this compound is called 1,4 pentadiene. Undergo photochemical reaction. Okay. What is called it's a C3 carbon atom. C3 carbon atom. This is because a C3 carbon atom. Okay, so இங்க எப்படி இருக்கு அப்படின்னா C3 carbon is a sp3 carbon. Conjugated double bond கிடையாது. இப்படி இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல ஏதாவது சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கலாம். ஃபெனைலோ ஆல்கைலோ சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கலாம். That's not a problem. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும், இந்த பொசிஷன்ல இருக்கணும். ஸோ the product பாருங்க, நீங்க வாட் எவர் த ப்ராடக்ட் யூ ஹேவ் டு மேக் ஏ வினைல் குரூப். இப்படி ஒரு வினைல் குரூப் போட்டுக்கணும், வினைல் குரூப். அப்புறம் இந்த கார்பன் 3, 4, 5 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து 1 and 2 பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது கார்பன் 1 and 2. அடுத்து 3, 4, 5 இருக்கு இல்லையா? அது வந்து நீங்க சைக்ளோப்ரோபேன் போட்டுருணும். 3, 4, 5 சைக்ளோப்ரோபேன் போடணும். ஓகே, 3, 4, 5 சைக்ளோப்ரோபேன். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இப்போ இந்த காம்பவுண்டுக்கு வினைல் சைக்ளோப்ரோபேன் சப்ஸ்டிட்யூவன்ட் இருந்துச்சுன்னா எங்க சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கோ அங்க வரணும். அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 1, 2 இது 3 இது 4
சரி, இது 3, இது 4, இது 5. இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். மெக்கானிசம் எதுவா இருந்தாலும் நீங்க எந்த சப்ஸ்ட்ரேட்டா இருந்தாலும் நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ வினைல் சைக்ளோப்ரோபேன்றது ஜென்ரல் ப்ராடக்ட் 1,4 டையனுக்கு ஜென்ரலா இருக்கிறது வினைல் சைக்ளோப்ரோபேன். திஸ் இஸ் கால்டு வினைல் சைக்ளோப்ரோபேன். ஓகே, இப்ப 3ல சப்ஸ்டிட்யூண்ட் இருந்துச்சுன்னா அங்க உங்களுக்கு 3ல நீங்க போடணும், அவ்வளவுதான். ஸோ இந்த இது தெரிஞ்சுக்கணும், 3, 4, 5 நம்பர் கார்பன் மட்டும் தெரிஞ்சுக்கணும். 3, 4, 5 அது ரீஅரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, அது ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்குன்றது நான் மெக்கானிசம் கீழே போட்டோகெமிக்கல் மெக்கானிசம் எழுதுறேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே, இப்படி ஷார்ட்கட்ல நீங்க ஆன்சர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி. So 1,4-diene. Okay, இப்போ photochemical reaction அப்படின்னா the bond break ஆகும். ஓகேவா? ஸோ பாண்ட் பாருங்க, இந்த பாண்ட் diene undergo pi to pi star transition. அப்போ ரெண்டுமே ஒரு ரேடிக்கல் கிடைக்கும். ஸோ I will write the radicals. இது ஜஸ்ட் புரியறதுக்காக தான். ஓகேவா? நீங்க இதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, this is a radical and this is a radical and this is a radical and this is a radical. Okay, so these two radical combines. ரெண்டு கம்பைன் ஆச்சுன்னா ரெண்டு கம்பைன் ஆச்சு. ஓகே, கம்பைன் ஆச்சு. அப்ப ரிமைனிங் இங்க ஒரு ரேடிக்கல் இருக்கு, அங்க ஒரு ரேடிக்கல் இருக்கு. ஓகே, அடுத்தது இந்த 3 மெம்பர் ரிங் வந்து ரிங் ஸ்டெயின் இல்லையா? ஸோ ரொம்ப ஸ்டேபிள் கிடையாது. அப்ப போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ல என்ன ஆகும்னா இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். ஓகேவா? திஸ் பாண்ட் பிரேக்ஸ். ஓகே, அப்ப ரெண்டு எலக்ட்ரான் கிடைக்குமா? ஸோ ஐ வில் ரைட் ஒன்ஸ் அகைன். இது ஒரு ரேடிக்கல். அப்ப இது பிரேக் ஆன இது ஒரு ரேடிக்கல். ஸோ இங்க பிரேக் ஆன இந்த ஸ்பீசிஸ் இருக்கா, இந்த ரேடிக்கல் இருக்கா, அதே போல இங்க ஒரு ரேடிக்கல் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் தீஸ் டூ கம்பைன்ஸ். அப்போ உங்களுக்கு டபுள் பாண்ட் வந்துடும். ஓகே, அடுத்தது இது ரெண்டும் கம்பைன் ஆயிடும். ஓகே, இது ரெண்டும் கம்பைன்னா உங்களுக்கு சைக்ளோப்ரோபேன். சைக்ளோப்ரோபேன் இஸ் த ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது பாருங்க, நம்பரிங் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் அது 1, 2, 3, 4, 5. ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ தெரியுதுங்களா? 3, 4, 3, 4, 5 எது கம்பைன் ஆகுது? 3 and 5 பாருங்க. 1, 2, 3, 4, 5. அப்ப 3 and 5 கம்பைன் ஆகுது இல்லையா? அப்ப therefore it's a 3, this is a 5, it's a 4. ஓகே, அப்ப சைக்ளோப்ரோபைன்ல உங்களுக்கு அந்த 3, 4, 5 தெரிஞ்சா போதும். ஸோ அந்த மெக்கானிசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து டைரக்டா சப்ஸ்டிட்யூண்ட் இருந்தாலும் ப்ராடக்ட் எழுத முடியும். Okay, so let's see some more examples. இப்ப இப்படி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாருங்க கார்பன் 3ல என்ன இருக்கு? 2 மெத்தில் குரூப் இருக்கு. கார்பன் 3ல 2 மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யணும்? வினைல் சைக்ளோப்ரோபைன் போட்டுக்கணும். ஓகே, 3ல 1, 2, 3ல 2 மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ ஜஸ்ட் போட்டு 3 அவ்வளவுதான் முடிஞ்சது. திஸ் இஸ் த ப்ராடக்ட். யூ see that? So 1, 2, 3, 4, 5. So 1, 2, this is 3, 4, 5. அவ்வளவுதான் முடிஞ்சது. 2 மெத்தில் குரூப் இருக்கா? So that is the product. So no need to worry about the mechanism.
பாருங்க இதுல பாருங்க இங்க 1லயும் சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு இல்லையா, கார்பன் 1. ஸோ 1 2 3லயும் இருக்கு, 4 5லயும் இருக்கு. ஓகேவா? ஸோ வினைல் சைக்ளோப்ரோபேன் ஃபர்ஸ்ட் வினைல் சைக்ளோப்ரோபேன் போட்டுக்கணும். 3ல இருக்கா, ஸோ யூ ஜஸ்ட் மேக் ஏ 3ல சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு. ஓகே, 5ல இருக்கா, யூ மேக் ஏ 5ல சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு. ஓகே, 1ல இருக்கா, ஸோ யூ மேக் ஏ 1ல சப்ஸ்டிட்யூயன்ட். அவ்வளவுதான், தட்ஸ் த ப்ராடக்ட். ஓகே, இங்க பாருங்க vinyl cyclopropane. Slide 1 second, sir. Okay, sir. Thank you, sir. இது பாருங்க vinyl cyclopropane. இன்னொரு டைம் சொல்றீங்களா சார்? எதுமா? செகண்ட் ஒன் சார், அது தேர்ட் பொசிஷன்ல சப்ஸ்டிடியூஷன், ஆனா ஃபோர்த் பொசிஷன்ல 4th and 5th இருக்க மாதிரி இருக்கு சார். 4th எங்க மார்க்? 4 பாருங்க ரெட்ல எழுதி இருக்கேன், 4ல சப்ஸ்டிட்யூயன்ட் இல்லையே. இல்ல சார், ஆன்சர்ல ஓகே 4ல சார். எங்க இருக்கு? நான் 2க்கு அடுத்து 3 அப்படி கவுண்ட் பண்ணிட்டேன் சார். இல்ல மததனம் எவ்வளவு நேரம் நடத்திட்டு இருக்கேன். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. சோ 1 2 3 4 5 இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எழுதி பாருங்க 1 2 3 4 5. ஓகே சார், ஓகே சார். இல்ல மெக்கானிக்ஸ்ல பாருங்க 3யும் 5யும் கம்பைன்ட் ஆகுது. எஸ் சார், ஓகே சார். இதுல பாருங்க Thank you, this sir. is the so 1 2 3 4 5 அதே போல தான். அப்ப 1ல ரெண்டு சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு. ஓகே, தென் 3ல சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு 3. So 1 2 3 4 5ல ஃபைனல். ஓகே தென். ஸோ இது வந்து மேஜர் ப்ராடக்ட், இது ஞாபகம் வச்சுக்காங்க, இது மேஜர் ப்ராடக்ட். ஓகே, இல்லை இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்கு. ஸோ நீங்கள் மைனர் ப்ராடக்ட் ஒரி பண்ண தேவையில்ல. இதுல இது ஃபினைலா இருக்கும், இது ரெண்டும் ஃபினைலா இருக்கும், இது ரெண்டும் இது இருக்கும். திஸ் இஸ் மைனர் ப்ராடக்ட். ஓகே, என்ன ரீசன்னா இங்க ரேடிக்கல் ஃபார்மேஷன் ஆகும்போது பென்சைல் ஃபினைல் இருக்கிறது மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஃபினைல் அது அடுத்த ஸ்டெப்ல நடக்கும், முன்னாடி சைக்கிளைசேஷன் நடக்கும். அதனால நோ நீட் டு வரி அபௌட் இட். ஆசச்சு இருக்கிறது நீங்க மேஜர் ப்ராடக்ட். இது பாருங்க. ஸோ because allyl benzene. Okay, இதுல பாருங்க இந்த போர்ஷன் பாருங்க, it looks like a 1 3. இந்த போர்ஷன் 1 2 3 4 5 it looks like a 1. Okay, அப்ப நீங்க என்ன சொல்லணும், அதே போல okay. So this is a 1 2 3 4 5. So you see little bit different reaction. அதுலயே தான் இது க்ளோஸ் ரிங்ல இருக்குது. ஓகே,
இதுவும் பாருங்க, இதுவும் 1,4 டையின்ஸ் தான். ஓகேவா? இது ஜஸ்ட் இப்படி தலைகீழ திருப்பி இருக்கிற மாதிரி. யூ கேன் அஷ்யூம் தட் திஸ் இஸ் லைக் திஸ். ஓகே, ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ அப்போ நீங்க அஷ்யூம் பண்ணிக்க வேண்டியது ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ 1,4 டையின்ஸ். ஓகேவா? இந்த இதுல இருக்குது. இது வந்து sp3 கார்பன். இது sp3 கார்பன். ஓகே. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அங்கே ப்ராடக்ட் ஃபார்மேஷன்ல ஓகேவா, டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அதனால ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா, அந்த குரூப் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. முன்ன கனெக்ட் ஆகாதப்ப நீங்க ஒன்லி அது மட்டும் எழுதிவீங்க. இப்போ டபுள் பாண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் வரும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இது 6 மெம்பர் யூ ஹேவ் டு மேக் ஏ 5 மெம்பர். இந்த மாதிரி காம்பவுண்டுக்கு யூ ஹேவ் டு மேக் ஏ 5 மெம்பர். ஓகேவா? இதுல வினைல் சைக்ளோப்ரோபேன். ஓகே. ஸோ வினைல் cyclopropane, you just make a vinyl cyclopropane. Okay, இந்த போர்ஷன் இங்க இருந்து 1 2 ஓகே 3 4 5 நம்ம வழக்கமா எழுதணுமா? வழக்கமா எழுதணும் பாருங்க. 1 2 3 4 5 வினைல் சைக்ளோப்ரோபேன். இப்போ ஒரு கார்பன்ல என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஜஸ்ட் மேக் இட் டபுள் பாண்ட். ஓகே. இந்த போர்ஷன், இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த டபுள் பாண்ட் தான் திஸ் ஒன். ஓகே. அப்போ இது சைக்கிளிக்கா இருக்கிறதுனால நம்ம ரிங் ஃபார்மேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ 6 மெம்பர் இருந்தால் நீங்கள் 5 மெம்பர், மோஸ்ட்லி 6 மெம்பர்ல தான் நடக்கும். அதனால இது 5 மெம்பரா போட்டு இது போட்டுடணும். மீதி இருக்கிறது வினைல் சைக்ளோப்ரோபேன். இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வினைல் சைக்ளோப்ரோபேன். 1 2 3 4 5 வந்து வினைல் சைக்ளோப்ரோபேன். ஓகேவா? எப்படி நீங்க அதர்வைஸ் என்னுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. இப்படி தலைகள் எழுதுறதுன்னா இப்படி நம்ம இதுக்கு முன்னாடி எழுதியிருப்போம் இல்லைங்களா? ஸோ 1 2 this is 3 4 5 வினைல் சைக்ளோப்ரோபேன். இது வந்து நம்ம கனெக்டட் ரிங்கு ரியாக்டன்ட்ல இருக்கிற இந்த ரிங்கு. ஓகே, சைக்கிளைசேஷன். ஓகே. இப்போ நீங்க 6 மெம்பர் இருந்தால் நீங்க செய்ய வேண்டிய வேலை 5 மெம்பர் போட்டுட்டு என்ன குரூப் இருக்கோ இதை பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்படி நடக்குதுன்றது மெக்கானிசம் நான் எழுதுறேன், ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்க இந்த மெக்கானிசம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, டபுள் பாண்ட் ஆஸ் யூஷுவல் தான், முன்ன நடந்தது போலவே தான். இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இது பிரேக் ஆகுமா? அப்போ இங்க ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும், இங்க ஒரு ரேடிக்கல், இங்க ஒரு ரேடிக்கல், இங்க ஒரு ரேடிக்கல். ஓகே. ஸோ திஸ் டூ ரேடிக்கல் கம்பைன்ஸ். ஓகே, இது ரெண்டு கம்பைன். combined ஆயிடுச்சா? ஓகே. ஸோ ஆல்ரெடி ஹியர் இஸ் ஒன் ரேடிக்கல், ஹியர் இஸ் ஒன் ரேடிக்கல். சாரி, இந்த ரேடிக்கல் தான் கம்பைன்ட் ஆயிடுச்சு. அப்போ ஹியர் இஸ் ரேடிக்கல். ஓகே, இங்க டபுள் பாண்ட் இஸ் தேர். ஓகே. ஸோ எய்தர் ஆஃப் த சைடு இட்ஸ் சிமெட்ரிக்கல் தான், எந்த பக்கம் போட்டாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா, இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா ஜஸ்ட் மெக்கானிசம் புரியறதுக்காக தான் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மெக்கானிசம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, இதுதான். ஸோ அடுத்த ஸ்டெப்ல தீஸ் டூ கம்பைன்ஸ், இதுவும் நம்ம முன்ன ரியாக்ஷன்ல போட்டது போலவே தான். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 போடணும் இல்லையா, இது ரெண்டும் கம்பைண்ட் ஆகும். அண்ட் தீஸ் டூ கம்பைன்ஸ். ஓகே, கம்பைண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஹியர் இஸ் எ டபுள் பாண்ட். ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆனா இது திஸ் ஒன் அண்ட் ரெண்டு பேரும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட் 5 மெம்பர் போட்டு வினைல் சைக்ளோப்ரோபேன் இருக்கிற மாதிரி 1 2 3 4 5 போட்டுட்டு எக்ஸ்ட்ரா குரூப்ல என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணணும்.
Now I will write one more example. Okay, இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா நீங்க என்ன செய்யணும், நான் ஏற்கனவே சொன்னது போல தான், we just make a 5-member ring. ஆல்ரெடி என்ன குரூப் இருக்கோ அந்த குரூப்பை போட்டீங்க. இங்க வினைல் குரூப் இங்க பண்ணியாச்சு, சைக்ளோப்ரோபைல் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ 1 to 3 பொசிஷன் பாருங்க. ஸோ 1 2 3 4 5. இந்த 3ல என்ன இருக்கு, 2 ஃபினைல் குரூப் இருக்கா? ஸோ ஜஸ்ட் மேக் ஏ 2 ஃபினைல் குரூப். ஸோ தட்ஸ் ஆல் ஆன்சர். 1 2 3 4 5. That's all answer. Okay, this is simple. Okay, you just make a 5-member ring. Okay, cyclopropyl and the phenyl group is there. Okay, என்ன இருக்கு, keto group, you just make a keto group. Okay, that's all. So this is we call it a dipymethane rearrangement. So why we call it a dipymethane? ரெண்டு பை பாண்ட் இருக்கு, ஒரு sp3 கார்பன் இருக்கு, மீத்தேன் sp3. That undergo rearrangement which is called a dipymethane rearrangement. Okay, next I move to The previous slide one. Thank you, sir. okay. Okay, so another one is mute பண்ணுங்க. Barton reaction. Barton reaction. Okay. So இந்த Barton reaction என்னன்னா, ஒரு மெத்தில் குரூப் இருக்கும், ஒரு ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப் மெத்தில் குரூப் இருக்கும். அந்த மெத்தில் குரூப் வந்து டெல்டா பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அது என்னவா மாறும், அந்த மெத்தில் குரூப் வந்து டெல்டா பொசிஷன்ல இருக்கிற மெத்தில் குரூப் வந்து ஆல்டிகைடா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன் தான் which is called a Barton reaction. Okay, so இந்த Barton reaction a methyl group in the delta position, that is important. previous TRB ல கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் TRB ல எந்த பொசிஷன்ல இருக்கணும், டெல்டா பொசிஷன். எதுக்கு டெல்டா பொசிஷனா, to an hydroxy group, to an hydroxy group. Hydroxy is converted into an oxime group. அப்ப ஃபர்ஸ்ட் மெத்தில் குரூப் OH க்கு டெல்டா பொசிஷன் கூட மெத்தில் குரூப் ஆக்சைமா கன்வெர்ட். அடுத்த ஸ்டெப்ல the alcohol on reaction with the OH group இருக்கு இல்லையா, alcohol on reaction with the NOCl is first converted to nitrate. Nitrate convert ஆகுது, which on photolysis
photolysis undergo homolytic cleavage to give alkoxy radical. இதெல்லாம் ஈக்குவேஷன் எழுதுனா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் ரியாக்ஷன் மெக்கானிசம்ல என்ன நடக்குதோ அதுதான் நாங்கள் எழுதி போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ டைரக்டா மெக்கானிசம் எழுதுனா உங்களுக்கு புரியும். அடுத்தது அதுக்கப்புறம் ஆல்காக்சி ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் a hydrogen atom from a carbon atom in a delta position to the original OH group produces nitroso alcohol which tautomerizes to the oxide formation நடக்குது. ஓகேவா? Then the oxide group can be hydrolyzed and hydrolyzed to an aldehyde. Okay, இதுதான் ஃபைனல். This is the final. Okay, so reaction mechanism நடக்கிறது இங்க உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அது என்னன்றது நான் சொல்றேன். Can I move to next slide? Sir. Okay. Okay. இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா, இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ரியேஜன் பார்க்கணும். நைட்ரோசில் குளோரைடு போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, ஓகேவா, இப்படி ஒரு ரியாக்ஷன் பார்க்குறீங்க. ஈவன் வாட்டர் இல்லைன்னா கூட வாட்டர் வந்து ஃபைனல் ஸ்டெப்ல ஏதாவது தேவைப்படும். ஸோ NOCl நைட்ரோசில் குளோரைடு போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் உடனே உங்களுக்கு பாட்டன் ஞாபகம் வரணும். இங்கே ரியாக்டன்ட்ல டெல்டா பொசிஷன் பார்க்கணும். இட்ஸ் ஆல்ஃபா, பீட்டா, இட்ஸ் காமா, இட்ஸ் டெல்டா பொசிஷன். ஸோ டெல்டால இருக்கிறது மெத்தில். ஸோ திஸ் குரூப் இஸ் மெத்தில். ஓகே, அப்படி இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ராடக்ட்ல வெரி சிம்பிள் ஒன். ஸோ தட் பொசிஷன் டெல்டா பொசிஷன் கூட மெத்தில் வந்து OH மாறிடும், ஆல்டிகைடாக மாறணும். ஸோ இட்ஸ் ஆல்ஃபா, பீட்டா, இட்ஸ் காமா, இட் ஷுட் பி ஆல்டிகைட். அப்போ டெல்டா பொசிஷன் கூட மெத்தில் வந்து இங்க இருந்து டெல்டால இருந்தது, இப்போ மெத்தில் வந்து ஆல்டிகைடாக மாறிடும். ஓகே, இதுதான் வந்து பாட்டன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் புரியறதுக்காக இப்போ நான் முன்னே எழுதின ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மெக்கானிசம் புரியறதுக்காக எழுதுறேன். எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்கள் மெக்கானிசம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி சார் இது நடக்குது அப்படின்ட்டு. கன்வென்ட்டுக்காக இப்படி எழுதுறேன். ஓகே, இஸ் ஆல்ஃபா, பீட்டா, காமா அண்ட் டெல்டா. ஓகே, ஸோ இங்கே CH3 இருக்கு. நான் ஜஸ்ட் நம்மளோட கன்வென்ட்டுக்காக ரைட் ஒன்று ஹைட்ரஜன், CH3 ஹைட்ரஜன். ஸோ NOCl போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ரேடிக்கல் ஃபார்மேஷன் ஆகும். இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு இது ஒரு ரேடிக்கலாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா, திஸ் ரேடிக்கல்.
அதே போல ஆக்சிஜன் இருக்கு இல்லையா OH, அது வந்து ONO மாறும். ஹெச்சும் சிஎல்லும் போயிட்டு -HCl போயிடும். அப்ப அது ONO மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அது அடுத்த ஸ்டெப்ல எடுத்துரு NOCl போட்டுக்கிட்டீங்கன்னா ONO. ஓகே. ஸோ இங்க வந்து CH2 ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? அப்ப இது பிரேக் ஆகும்னு நான் சொன்னேன் இல்லையா? இது பிரேக் ஆனா இது ஒரு ரேடிக்கல், இது ஒரு ரேடிக்கல். ஓகேவா? இப்ப இந்த ஹைட்ரஜன் ரேடிக்கல் O வந்து ஹைட்ரஜன் ரேடிக்கல் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ பாண்ட் இங்க பிரேக் ஆகும். ONOல இந்த பாண்ட் பிரேக் ஆனா O ரேடிக்கல் அண்ட் NO ரேடிக்கல். இந்த ரேடிக்கல் எடுத்துக்கிறோம். எப்படி நாரிஸ் டைப் 2ல நடக்குதோ காமா ஹைட்ரஜன், அது போல இங்க வந்து டெல்டா ஹைட்ரஜனை அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகேவா? அப்ப இங்க மீதி இருக்கிறது பாருங்க, இந்த இடத்துல CH2 ரேடிக்கல் இருக்கும். இது வந்து CH2 ரேடிக்கல். இங்க OH, ஓகே, OH இருக்கும். ஸோ ஆரம்பத்திலே OH தானே இருந்தது அப்படின்னா, ஸோ NOCl போடும்போது இது நைட்ரோசோ மாறி அதுக்கப்புறம் NO ரேடிக்கல் வெளியே போயிடும். ஓகே. ஸோ உங்களுக்கு ரேடிக்கல் ஃபார்மேஷனுக்காக நைட்ரோசில் குளோரைடு ஆட் பண்ணுறோம். இப்போ இது இந்த ஃபார்மேஷனில் இருக்கும். ஓகே. இப்போ இந்த NO ரேடிக்கல் எடுத்த உடனே NO ரேடிக்கல் இங்கே வந்து அட்டாக் பண்ணாது. நைட்ரஜன் ஆக்சிஜன் OH குரூப் இருக்கிறதுனால இங்கே ஃபார்மேஷன்லாம் நடந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? அது இந்த ரேடிக்கல் வந்து இதோட கம்பைண்ட் ஆகும். இதோட கம்பைண்ட் ஆகும். ஓகே. CH ரேடிக்கல். அப்போ உங்களுக்கு OH, இங்கே CH2 இருக்கு, CH2ஓட NO இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகே. So this is we call the alkoxy radical. Okay. So இதுல இருந்து NO இருக்கு இல்லையா, நம்ம வாட்டர் ஆட் பண்றோம் இல்லையா, அப்போ ஆக்சைன் ஃபார்மேஷன் நடக்கும். ஆக்சைன் ஃபார்மேஷன் OH, இது CH டபுள் பாண்ட் NOH. ஸோ NO குரூப்ல ஓகே வாட்டர் ஆட் ஆகும்போது ஆக்சைன் ஃபார்மேஷன் ஆகும். ஓகே. இந்த ஆக்சைன் நமக்கு தெரியும் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகிடும் இல்லையா? ஸோ ஆக்சைன் பிரேக் பண்ணும்போது ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஸோ வில் கெட் ஏ aldehyde. Okay. So this is nothing but alpha, beta, gamma, delta aldehyde. Hydroxy butanol, AL. Okay. Alpha, beta, gamma, it's a delta. Okay. இதான் நம்ம சொன்ன மெக்கானிசம். ஓகே. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மெக்கானிசம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளி டெல்டா பொசிஷன்ல மெத்தில் இருந்துச்சுன்னா that should be all converted into aldehyde. So that reaction is called the Barton reaction. Okay. So can I move to next slide? Yes, sir. Okay. So one or two example problem. ஓகே. ஸோ இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாட்டன் தெரியணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா பேசணும். ஆல்ஃபா, ஓகே, திஸ் ஆல்ஃபா, ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா, பீட்டா, this is gamma,
இட்ஸ் அ டெல்டா. ரெண்டு மெத்தில் இருக்கு, எனி ஒன் மெத்தில் சிமெட்ரிக்கல். அந்த மெத்தில் ரெண்டு மெத்தில் எது வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ டெல்டா. அவ்வளவுதான். ஸோ தி மெத்தில் குரூப் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆல்டிஹைட். டெல்டா பொசிஷன் இருக்கிறது ஆல்டிஹைட். அவ்வளவுதான். Okay, so it's a whole circle alpha, beta, it's a gamma, it's a delta. Okay, so that should be converted into aldehyde. Okay, so that group is delta. சார் இன்னொரு மெத்தில் குரூப் போகணும் சார். Yes. Okay. So this is, we call it some Barton reaction. Another example. Next, kelotropic reaction இருக்கு. இது ஒரு போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். கீலோன்னா கீலேஷன் இல்லையா, கீலோட்ரோபிக்னா வளையம் உருவாக்குறது. So kelotropic reactions are those reactions in which two sigma bonds are formed on same atom or two sigma bonds are broken on same atom. Okay, so a bond form ஆவறது break ஆவறது. ஓகேவா? ஸோ கீலேஷன் இருந்தால் பிரேக் ஆகும், ஓப்பன் செயின் இருந்தால் கீலேஷன் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் கால்ட் கீலோட்ரோபிக் ரியாக்ஷன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்டால் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஸோ லெட்ஸ் see some examples. இது ஒரு this is 2-butene.
நம்ம கார்பின் ஏற்கனவே இன்டர்மீடியட் கார்பின் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது அடிஷன் நடக்கிறது இல்லையா. கார்பின்னா பாருங்க, CH2 போட்டிங்கன்னா கார்பின் சைமல்டேனியஸாக இது வரும், இது ரிங் ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படி கிளாஸ்ல. இப்படி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. ஸோ பாருங்க, இது ஒரு சிக்மா பாண்டு, இது ஒரு சிக்மா பாண்டு. ஓகேவா. ஸோ இட்ஸ் கீலேஷன். இது வந்து நியூவா 2 சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. சப்போஸ் இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3-சல்ஃபோலின் காம்பவுண்ட் பேரு 3-சல்ஃபோலின். இதுல என்ன ஆகும்னா பாண்ட் பிரேக் ஆகும். இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட். அப்ப உங்களுக்கு 1,3-butadiene கிடைக்கும். ப்ராடக்ட் வந்து 1,3-butadiene. சப்போஸ் இப்படி ஒரு கொடுத்துருக்காங்க, என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் கேட்டால் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் கீலோட்ரோபிக் ரியாக்ஷன். சல்ஃபர் டை ஆக்சைடுனா சல்ஃபர் வெளியே போகும். சப்போஸ் இங்கே அசோ குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் நடக்கும். டைசோ குரூப் இப்படி இருந்துச்சுன்னா (1,3-butadiene plus N). So this also அதே போல இது அடிஷனும். சப்போஸ் ரிவர்ஸ் ரியாக்ஷன், சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு லோன் பேர் இருக்கு இல்லையா. ஸோ இது பாண்ட் இங்கே வரும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், கீலேஷன் ஃபார்மேஷன். So all these reactions are example for the chelotropic reaction. Okay. So organic photochemical reaction, that's all. இதுதான் ஆர்கானிக் photochemical reactions. So இவ்வளவுதான் லிமிட்டட்னு கிடையாது, நிறைய ஸ்லைடுங்க சார். ஸோ நம்ம முக்கியமான நாரிஷ் டைப் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதில் பேட்டர்ன் ஆஃப் விச் முக்கியம், பாட்டன் அண்டு டைப் மீத்தேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு. ஓகேவா. ஸோ ஃபோட்டோகெமிக்கலாக நடக்கக்கூடிய சைக்ளோஅடிஷன் ரியாக்ஷன்ஸு, ஃபோட்டோ சைக்ளோஅடிஷன், 2+2 இதெல்லாம் முக்கியமான ரியாக்ஷன்ஸ் ஃபோட்டோகெமிஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக பிஜிடிஆர்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டாபிக், இதுக்கு முன்னாடி கிடையாது. ஓகேவா. ஸோ தென்
உங்க சிலபஸ்லாம் அடுத்தது பெண்டிங் இருக்கிறது ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்றது ஒரு சின்ன டாபிக் தான், ரொம்ப முக்கியமான டாபிக் கிடையாது. ஜஸ்ட் என்ன இதெல்லாம் ஃபேட்டி ஆசிட், அது கூட என்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்றது கொஸ்டின் ஆன்சர் டைப்ல ஆட் பண்ணியிருப்பேன். 1 or 2 கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடாக ஆட் பண்ணியிருப்பேன். அது கூட வந்து நான் ஆல்ரெடி அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சு தான் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். இப்போ அந்த அமினோ ஆசிட்ஸில் மெட்டீரியலில் ஃபேட்டி ஆசிட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது நான் இப்போ டீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். அது கூட வந்து அமினோ ஆசிடோடைய சீக்வன்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ நான் விளக்கமாக சொல்லியிருப்பேன். பெர்க்மேன் மெத்தடு, எட்மேன் மெத்தடு, என்னென்ன சீக்வன்ஸில் சி டெர்மினல் என் டெர்மினல் சொல்லியிருப்பேன். அதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது, ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டிஸ்கிரிப்டிவ் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see. So I think the slide is visible. Okay. PDF file visible இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேவா? ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ்ல அது சும்மா ஒரு 4-5 பாயிண்ட் டேபிள் இருக்காது, ஜஸ்ட் கம்பேரிசன். நியூக்ளிக் ஆசிட்ல டிஎன்ஏ ஆர்என்ஏ ஆல்ரெடி நடத்தினது தான், அதோடைய கம்பேரிசன் இருக்கு, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்காங்க. அப்போ ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகே, ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்றது என்ன, ஜென்ரலாக ஆயில், ஃபேட் இல்லையா? ஸோ ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் ஆர் mostly triglycerides, tri-esters of 3 long chain fatty acids with glycerol. Okay, so fatty acids ங்கிறது இதுதான் 3 times of போட்டிருக்கு இல்லையா? ஸோ லாங் செயின் அங்கே வந்து R prime, R double prime, RCOHன்றது Rன்றது ஒரு லென்த்தி செயின். ஓகே, சைமல்டேனியஸாக இது கிளிசரால் இருக்குன்னா 3 OH குரூப் இருக்கு. ஸோ ஆசிடும் ஆல்கஹாலும் சேர்ந்து எஸ்டர் ஃபார்மேஷன் நடக்கும். சரியா? ஆசிடும் ஆல்கஹால் சேர்ந்து we get a ester formation. ஓகே, எஸ்டர் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, ஸோ ட்ரைகிளிசரைடு. ஓகே, இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் தான் we call it fatty acids ன்னு சொல்லக்கூடியது. ஓகே, then so the fatty acids have straight chain with no branching இல்லாம இருக்குது. Fatty acids have straight chain with no branching. They have even number of carbon atoms. ஓகேவா? அதில் இருக்கக்கூடியது பிரான்ச்சிங் இல்லாமல் இருக்கும். அதே போல் ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஆல்சோ they may be saturated with no double bonds in the chain. கம்ப்ளீட்டாக சேச்சுரேட்டடாக இருக்கு, டபுள் பாண்டே இல்லாமல் இருக்கலாம். Or may have 1 or more double bonds in the chain. Usually சிஸ்ல இருக்கலாம் அல்லது நான் கான்ஜுகேட்டடாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இதில் சேச்சுரேட்டட் அப்படின்னா என்னென்னா பாருங்க, கம்ப்ளீட்டாக டபுள் பாண்ட் இல்லாமல் இருக்குது. சேச்சுரேட்டட்னா கம்ப்ளீட்டாக டபுள் பாண்ட் இல்லாமல் இருக்குது. C12 கார்பன், 2 கார்பன் 12 இருக்குது லாரிக் ஆசிட். ஓகே, ஸோ மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு which one of the following is a lauric acid, which one of the following is a palmitic acid, which one of the following is a stearic acid, or the stearic acidல எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸோ இது மாதிரி எப்படியான கொஸ்டின்ஸ் கேட்கலான்றதுக்காக. ஸோ லாரிக் ஆசிட்னா 12, பால்மெட்டிக் ஆசிட். ஓகே, ஸோ மோஸ்ட் காமன் இன் லிவிங் திங்ஸ். ஓகேவா? ஸோ மோஸ்ட்ல ஹியூமன் பாடி இருக்கக்கூடியது வந்து C16 பால்மெட்டிக் ஆசிட் அண்ட் C18ன்றது ஸ்டேரிக் ஆசிட். ஓகே, எல்லாத்துலேயும் கார்பன் செயின் தான். ஆசிட் இஸ் அ காமன் குரூப், அதில் இருக்கிற கார்பன் செயின் வேரி ஆகுது. ஓகே, இல்லை அன்சேச்சுரேட்டட் அப்படின்றது கார்பன் 18ல இருக்கிறது ஓலிக் ஆசிட். சோர்ஸ் வந்து ஆலிவ் ஆயில். ஓகேவா? ஸோ ஆலிவ் ஆயிலில் இருக்கிறது அதனுடைய சோர்ஸ் ஓலிக் ஆசிட் சொல்றது. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். கார்பன் 18, ஸோ 9 and 10ல டபுள் பாண்ட் இருக்குது, அன்சேச்சுரேட்டட். ஓகே, இந்த பொசிஷன் இஸ் அ சிஸ். காம்பவுண்ட் பாருங்க, இஸ் அ சிஸ் கன்ஃபர்மேஷன்ல இருக்கும். ஓகே, இது தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, அதே போல பாலி அன்சேச்சுரேட்டட். ஓகே, அன்சேச்சுரேட்டட் ஆசிட்ஸ் C18லேயே பாருங்க, மேலே ஒலிக் ஆசிட் இருக்கு, இங்க வந்து லினோலிக் ஆசிட். ஓகே, ஸோ லினோலிக் ஆசிட்ல ஆல்டர்னேட்டிவா டபுள் பாண்ட் இருக்கும். ஓகே, ஸோ 9 and 10ல டபுள் பாண்ட் இருக்கும். மேலே ஒலிக் ஆசிட்ல இருக்கிற மாதிரி 9 and 10ல டபுள் பாண்ட் இருக்கும். திரும்பவும் 12 and 13 கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே சிஸ் கன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஓகே,
ஸோ திஸ் இஸ் கால்டு டை அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இது பேர் டை அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஓகேவா? இந்த லினோலிக் C18ல அடுத்தது பாருங்க ட்ரை அன்சாச்சுரேட்டட் 9, 10, 12, 13 திரும்ப 15, 16. இது வந்து ட்ரை. இது மூணுமே லினோலிக் ஆசிடுடைய டெரிவேட்டிவ்ஸ். டை ட்ரை இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம சிந்தசிஸ் பண்ண முடியாது. ஓகே, இட்ஸ் நோன். நம்மளா சிந்தசிஸ் பண்ண முடியாத மெட்டீரியல் டெரைவ் பண்ணிருக்காங்க. அல்லது C20 அராக்கிடோனிக் ஆசிட். அராக்கிடோனிக் ஆசிட்ங்கிறது ரொம்ப ரேர் ஆசிட்ஸ். ஓகேவா? ஸோ இது என்னன்னா டெட்ரா அன்சாச்சுரேட்டட். ஓகே, ஸோ 8,9ல இருக்கும், 11, 12ல இருக்கும், 14, 15ல இருக்கும். அதுக்கு முன்னாடி 5 and 6ல இருக்கும். ஸோ எங்கெல்லாம் டபுள் பாண்ட் இருக்கு பாருங்க, 4 இடத்துல இருக்கு. ஸோ சப்போஸ் கொஸ்டின் கேட்டால் தெரியும் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் டெட்ரா அன்சாச்சுரேட்டட். ஓகே அப்படின்னு. ஓகே, இது எதுலேருந்து ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஒலிக் ஆசிட், ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லையா, C18, அதுலேருந்து சிந்தசிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுலேருந்து பண்ணக்கூடியது. இதனுடைய ப்ரிகர்சர் ஆஃப் ப்ராஸ்டோகிளான்ஸ், ப்ராஸ்டோகிளான்ஸோடைய ப்ரிகர்சர் ஆஃப் ப்ராஸ்டோகிளான்ஸ் வந்து அராக்கிடோனிக் ஆசிட். ஓகேவா? அதே மாதிரி த்ராம்பாக்சைன்ஸ், எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் திஸ் ஒன். ஓகேவா? ரொம்ப சின்ன டாபிக் தான். ஓகேவா? ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸ்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸில் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், டபுள் பாண்டு, அன்சாச்சுரேட்டடு. ஓகே, இந்த இது மட்டும், இது மோர் பயாலஜிக்கல் ரிலேட்டடு. ஓகேவா? ஸோ தென் இந்த அமினோ ஆசிட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து கூட நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணுறேன். இதில் நீங்கள் எழுதியெல்லாம் படிச்செல்லாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது. ஓகேவா? ஸோ என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சா போதும். எந்த இடத்துலையும் நீங்கள் மெக்கானிக்ஸ் எல்லாமே எழுதி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இது பார்த்துதான். பெப்டைட் லிங்கேஜில் N டெர்மினஸ், C டெர்மினஸ் இதுக்கெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ல எட்மண்ட் டிகிரடேஷன் மெத்தட்னு ஒன்று இருக்கு இல்லையா, எட்மண்ட் டிகிரடேஷன் மெத்தட். ஓகேவா? அப்போ உங்களுக்கு தெரியணும் எட்மண்ட் டிகிரடேஷன் மெத்தடுங்கிறது இட்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் N டெர்மினல் அமினோ ஆசிடுக்கானது. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் N டெர்மினல் அமினோ ஆசிட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் C டெர்மினல் தெரியறதுக்காக. இது ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்து தான். ஃபினைல் ஐசோதையோசைனேட் இல்லையா, ரியேஜன் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மெத்தடு. அந்த ரியேஜன் என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஃபினைல் ஐசோதையோசைனேட். ஓகே, திஸ் இஸ் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபினைல் தையோ கார்பமைல், PTC, ஃபினைல் தையோ கார்பமைல் பெப்டைடு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ அதோடைய ரியாக்ஷன் தான் அங்கே எழுதியிருக்குது. when treated with the dilute acid, acetic acid, trichloroacetic acid, the PTC, phenyl thiocarbamyl peptide, is converted into phenyl thiohydantoin. So form our பொருளுக்கு பேரு phenyl thiohydantoin. The peptide is degraded by 1 unit from N-terminal side. The PTH, phenyl thiohydantoin, is by separated by paper chromatography. Finally, paper chromatography technique மூலமா பண்றாங்க. ஜஸ்ட் நீங்க இந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபினைல் ஐசோதையோசைனேட் இருக்கு, எப்படி ரியாக்ஷன் நடக்குது, அடிஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த பக்கம் அமினோ ஆசிட் இருக்குன்னா அமினோ ஆசிட்ல கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து C++S, கார்பன் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ், அந்த கார்பன்ல அட்டாக் பண்றது. ஸோ அடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திரும்பவும் C++Sல இந்த டோட்டல் அமினோ ஆசிட் கனெக்ட் ஆயிடுது. திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த ஃபினைல் ஐசோதையோசைனேட்ல கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கார்பன்ல அட்டாக் பண்ணுது. திஸ் இஸ் கால்டு PTC, ஃபெனைல் ஐடென்டைன் சொல்றோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பாலிமர். ஸோ PTCன்றது ஃபினைல் தையோகார்பமைல். ஓகேவா? ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ். பாருங்க, இதுதான் PTC, ஃபினைல் தையோஹைடென்டைன், இந்த காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு தெரியணும். ஸோ எட்மண்ட் மெத்தட்ல கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து ஃபினைல் தையோஹைடென்டைன் கிடைக்குது. அப்புறம் உங்களுக்கு பெப்டைடு, தனியாக பெப்டைடு கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ ஒரு N டெர்மினல்ல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ வி கேன் டூ திரும்ப ரிப்பீட்டடாக இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணலாம். Okay. It is now automated used to determine the amino acid sequence in polypeptide. Okay va? So it's automatically the technique வந்து ஒரு அமினோ ஆசிட்ஸ் எத்தனை செயின் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ வாட் இஸ் கால்டு அப்கிரேட் வெர்ஷன், ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்னிக் மூலமா கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த சாங்கர்ஸ் மெத்தட் ஆல்ரெடி நான் சாங்கர்ஸ் மெத்தட்ன்றதை சொல்லியிருப்பேன். அதுக்கு இன்னொரு பேர் DNP ஆர் சாங்கர்ஸ் மெத்தட்னு பேரு. This is another widely used method is DNP method. இங்க யூஸ் ஆகிற ரியேஜன் 1,fluoro-2,4-dinitrobenzene ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, இது அமினோ குரூப்ல ரியாக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ என்ன
பாருங்க. ஸோ இஸ் we can say 1-fluoro-2,4-dinitro-benzene, the compound pair. Okay, the reagent used in a Sanger's method. As usual, peptide. So this is a peptide. Okay. So அங்க NH2 lone pair of electron இருக்கு இல்லையா, fluorine. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா சிமிலர் லைக் SN-AR மெக்கானிசம். SN-AR மெக்கானிசம்ல நடக்கிற மாதிரி. ஏன்னா 2 நைட்ரோ குரூப் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்தால் அந்த ஃப்ளூரின் ஈஸியாக வெளியே போயிடும். புவர் லீவிங் குரூப். ஓகேவா? ஸோ நைட்ரஜன் இஸ் ஹியர் ஆக்டஸ் எ நியூக்ளியோஃபைல், அந்த கார்பன்லேயே அட்டாக் ஆகுது. ஸோ SN-AR மெக்கானிசம்ல இது ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா பெப்டைட் பாண்ட் வந்து ஹைட்ராலைஸ் பண்ணீங்கன்னா ஆசிட் அமினா மாறிடுது. இது இந்த மெத்தட். அப்போ ஒவ்வொரு மெத்தட்ல என்ன ரியேஜன் தெரியணும், அந்த மெத்தட் எதுக்கானது, என் டெர்மினலுக்கானது. அடுத்து பிகாஸ் டான்சில் மெத்தட்னு ஒன்று இருக்கு. டான்சில் மெத்தட். ஹலோ 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 another one is a Dancil method. So இதுல என்னன்னா, இது வந்து இதனுடைய மாடிஃபிகேஷன், டிஎன்பியோட மாடிஃபிகேஷன். ஹலோ சொல்லுங்கம்மா. ஆமாம்மா, நான் இப்போ கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன். எனக்கு ஒரு 9:30க்கு அப்புறம் கால் பண்ணுங்க. A recent modification of DNP method is use of 5-dimethyl aminonaphthalene sulfonyl chloride. இந்த காம்பவுண்டுக்கு பேரு தான், ஜெனரல் நேம் இஸ் கால்டு டான்சில் குளோரைட் பேர். ஓகே, டான்சில் குளோரைட். ஸோ டிஎன்எஸ் குளோரின்னு போடுவாங்க இன் பிளேஸ் ஆஃப் FDNP. முன்ன சாங்கஸ் மெத்தட்ல FDNP யூஸ் பண்ணுவோம். ஃப்ளூரோ மேலே பார்த்தோமா, ஃப்ளூரோ 2,4-dinitro-benzene. அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு டான்சில் குளோரைடை யூஸ் பண்றது தான் இந்த மெத்தட் இஸ் கால்டு டான்சில் மெத்தட். மற்றபடி சேம் சிமிலர் டு டிஎன்பி மெத்தட். ஓகேவா? ஸோ SO2Cl இருக்கும், HCl போயிடும். இட்ஸ் லைக் டிஎன்பி. டிஎன்பியில் என்ன மெக்கானிசம் நடக்குமோ அதே மெக்கானிசம். ஓகே. ஸோ திஸ் டான்சில் மெத்தட் இஸ் நவ் பீயிங் வைட்லி யூஸ்டு பிகாஸ் த டான்சில் குரூப் பீயிங் ஹைலி ஃப்ளூரசன்ட், நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஃப்ளூரசன்ட் கொடுக்கறதுனால. which permits detection, நம்ம ஐடென்டிஃபை பண்றது, and estimation of dancil amino acids in minute amount by fluorometric method. ஓகேவா? So suppose ஒரு question வச்சு which one of the following in which one of the following method the fluorometric method the proteins can be, the N-terminal proteins are identified பண்றாங்க அப்படின்னு கேட்டா, so you should know that is a Dancil method. So Dancil methodல எந்த reagent, ஸோ இந்த ரியேஜென்ட்டை கொடுத்துட்டு இது எந்த மெத்தட்ல பயன்படுது. ஓகே, இது எப்படி வேணா கேட்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கெமிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் என்சைமிக் மெத்தட் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் என்-டெர்மினல் அமினோ ஆசிட் டிட்டர்மினேஷன். ஓகே, ஸோ லியூசின் அமினோ பெப்டிடேஸ், LAPங்கிறது லியூசின் அமினோ பெப்டிடேஸ். இது ஒரு என்சைம். இந்த என்சைம் வந்து பெப்டைடை அட்டாக் பண்ணுது. எங்க அட்டாக் பண்ணுதுன்னா ஒன்லி அட் த எண்ட் விச் கண்டெய்ன்ஸ் ஃப்ரீ அமினோ ஆசிட். எந்த எண்டில் இருக்கோ அங்க மட்டும் அந்த என்சைம் போய் அட்டாக் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து NH2 குரூப் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் அட்டாக் பண்ணுது. ஓகே, LAP வந்து அட்டாக் பண்ணி, ஓகே, ஸோ ஏ பிரேக் பண்ணிடுது, அப்புறம் BCD இருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த இடத்துல N-டெர்மினல் இருக்குன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே போல C-டெர்மினல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிய வேண்டியது N-டெர்மினல்ல என்னென்ன மெத்தட் இருக்கு, C-டெர்மினல்ல என்னென்ன மெத்தட் இருக்குன்றது. N-டெர்மினல்ல மெத்தட் தெரிஞ்ச பிறகு என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்றாங்கன்றது தெரியுது. ஓகே, ஸோ C-terminal which is called carboxypeptidase, already நான் கிளாஸ் நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன். ஸோ திஸ் என்சைம் அட்டாக்ஸ் peptides only at the end which contain carboxyl group. ஓகேவா? முன்ன கேசஸ்ல N-டெர்மினல்ல இருக்கிறது LAP அமினோபெப்டிடேஸ், லியூசின் அமினோபெப்டிடேஸ். இங்க கார்பாக்சிபெப்டிடேஸ். இந்த என்சைம் கார்பாக்சில் குரூப்ல இந்த எண்டை மட்டும் அட்டாக் பண்றது. இது பேர் CBன்னு சொல்றது. ஓகே, another one is called ஹைட்ரஜினோலைசிஸ். ஹைட்ரஜின் வந்து நம்ம எப்படி ஹைட்ராலிசிஸ் பண்றோமோ அது போல ஹைட்ரஜினா மாத்துது, ஹைட்ரஜினோலிசிஸ். ஓகே, so this is most widely used method, okay, for C-terminal analysis. Okay, so the peptides or protein is heated with hydrazine. Okay, நம்ம ஒரு வாட்டர் ஆட் பண்ணா ஹைட்ராலிசிஸ் சொல்றோம் இல்லையா? so this is called hydrazinolysis. ஓகேவா? at 100 degrees centigrade. so this converts all amino acid residues except
C-terminal 1 into amino acid item. Okay. இந்த C-terminal விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா கன்வெர்ட் பண்ணிடும். ஆல் அமினோ ஆசிட் ரெசிடியூஸ் மற்ற ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாம் மாத்திடும். C-terminal மட்டும் விட்டுரும். ஓகே சார். யூ கேன் see here the C-terminal பாருங்க. இந்த C-terminal இருக்கக்கூடிய ஆசிட், ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் அமினோ ஆசிட், அதோடைய லிங்கேஜ். ஹைட்ரஜன் ஆட் பண்றீங்க. இந்த ஹைட்ரஜன் ஆட் பண்ண உடனே பாருங்க என்ன குரூப்பா மாறுது பாருங்க. பிரேக் போட்டிருக்கு பாருங்க, கோடு போட்டிருக்கு பாருங்க, பிரேக் போட்டிருக்கு இல்லையா. CO அங்க பாருங்க ஹைட்ரஜன், அடுத்தது பாருங்க CO ஹைட்ரஜன். இது பேர் தான் ஹைட்ரஜனாலிசிஸ். ஹைட்ரஜனா மாறிடுச்சு. அப்போ உங்களுக்கு இந்த குரூப் COH குரூப் இருக்கு இல்லையா, இது வந்து லெஸ் பேசிக் நியூட்ரல். ஏன்னா ஒரு அமீன் குரூப் இருக்கு, ஒரு COH குரூப் இருக்கு, therefore it's a neutral. ஓகேவா. வேற இங்க பாருங்க நைட்ரஜன் பாருங்க, there are 3 nitrogen atom which is more basic. எங்க ஆசிட் குரூப்பே இல்ல, so strongly basic. அப்போ இது அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி நம்ம ஆல்ரெடி இதுல படிச்சிருப்போம். குரோமட்டோகிராஃபி டெக்னிக்ல அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபில ரெசின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆசிட் ரெசின், பேசிஸ் ரெசின். அப்போ அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபில சூட்டபிள் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் போட்டு இது செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு C-terminal analysis. Okay, another one is a reduction by lithium aluminum hydride. Okay, நமக்கு தெரியும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்ல ஆசிட் இருக்கு. இப்போ பெப்டைட்ல ஆசிட் இருக்குன்னா ஆசிட் ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் வரும். இந்த குரூப் வந்து ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் வரும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா ஆசிட் வாட் இஸ் கால்ட் அமினோ ஆசிட் பிரிக்கிறோம். பெப்டைட் வந்து அமினோ ஆசிடை பிரிக்க போறோம். ஓகேவா. ஸோ இதுல வந்து ஒரு அமினோ ஆசிட் இதெல்லாம் இருக்கிறது லெஸ் பேசிக்கா இருக்கக்கூடியது தனியா. ஓகேவா. அதில் எக்ஸ்சேஞ்ச் ரெசினா பிரிக்கிறோம். லெஸ் பேசிக், பேசிக். பேசிக்கா இருக்கக்கூடியது பேசிக் காம்பவுண்ட் வந்து அந்த குரோமட்டோகிராஃபி டெக்னிக்ல கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் பண்ணும்போது 1 by 1 வரும். நம்ம குரோமட்டோகிராஃபி டெக்னிக் பண்ணும்பொழுது அதனுடைய RF வேல்யூவை பொறுத்து 1 by 1 வரும். ஓகேவா. அப்ப இந்த பேசிக்கா இருக்கிறது ஃப்ரீ அமீன் ஆல்கஹால் வில் கம் அவுட். இந்த ஆல்கஹால் இருக்கு இல்லையா, இந்த ஆல்கஹால் இருக்கிறது பேசிக் நேச்சர். இது வந்து ஃபர்ஸ்ட் வெளியே காலம் குரோமட்டோகிராஃபி, பேப்பர் குரோமட்டோகிராஃபில இது ஃபர்ஸ்ட் மூவ் ஆயிடும். அதுக்கு அடுத்தது லெஸ் பேசிக் இருக்கிறது மூவ் ஆகும். நம்ம கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் மூலியமாக லெஸ் பேசிக்கும், பேசிக்கா இருக்கிறது பேப்பர் குரோமட்டோகிராஃபி மூலமாகவும் பிரிச்சிடறோம். ஓகேப்பா. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் அந்த டெக்னிக். அடுத்து பெப்டைட் சிந்தசிஸ். பெப்டைட் சிந்தசிஸ்ல பெர்க்மேன் மெத்தட் ஆல்ரெடி நான் கிளாஸஸ் சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸஸ் நடத்திருப்பேன். பெர்க்மேன் மெத்தட்ல இங்க பென்சைலாக்சி கார்பனைல் அது கார்போ பென்சைலாக்சி ஒரு காம்பவுண்ட் PHCH2OCOC என்ற ஒரு காம்பவுண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ரியேஜென்ட் தெரியணும். இந்த ரியேஜென்ட்டை அமினோ ஆசிடோட ட்ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெப்டைட் ஃபார்ம் ஆகுது. பெப்டைட் ஃபார்ம் ஆகுது. மீதி எல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த மெத்தட் தெரிஞ்சா போதும். பெப்டைட் ஃபார்ம் ஆகுது. ஃபைனலா இதுல ரிடக்ஷன் பண்றாங்க. ரிடக்ஷன் பண்ணா ஃபைனலா என்ன காம்பவுண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. இட்ஸ் ஜஸ்ட் சிந்தசிஸ் மெத்தட். அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா தாலிக் அன்ஹைட்ரைட். ஸோ தாலிக் அயனைடோட அமினோ ஆசிட் சேர்ந்து ஃபைனலா இது ஒரு பெப்டைடு NCO இருக்கு இல்லையா, இது ஒரு பெப்டைடு. அப்புறம் ட்ரைபென்சைல் குளோரைடு இல்லையா, ட்ரைஃபெனைல் குளோரைடு, அதுல இருந்து ஒரு மெத்தடு. DCC டைசைக்ளோ எக்சைல் கார்போ டைஎமைடு. DCCன்றது டைசைக்ளோ எக்சைல் கார்போ டைஎமைடு. ஓகேவா. இது வந்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்டா யூஸ் பண்றாங்க. ஒரு ஆசிடும் அமினோ சேர்ந்தா நமக்கு பெப்டைட் கிடைக்கும். இந்த பெப்டைட்ல இந்த DCC யூஸ் பண்ணி நமக்கு யூஸ் பெப்டைட். இங்க DCC எதுக்கு யூஸ் பண்றோம்னா டீஹைட்ரேட்டிங், வாட்டர் மாலிகுலை எலிமினேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. வாட்டர் மாலிகுல் பாருங்க, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு O. ஓகே, இந்த அமினோ ஆசிட்ல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை எலிமினேட் பண்றதுக்காக DCC போட்டு அப்ப பெப்டைட் ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, தட் இஸ் அனதர் மெத்தட். அடுத்து சாலிட் பேஸ் சிந்தசிஸ், பேர் மெரிஃபீல்டு மெத்தட். பேர் மெரிஃபீல்டு, சயின்டிஸ்ட் நேம் மெரிஃபீல்டு மெத்தட். இது ஒரு பாலிமர் மெட்டீரியல். ரெசின் இருக்கு பாருங்க, இந்த ரெசின்ல குளோரின் இருக்கும். அமினோ ஆசிட் நீங்க எடுத்துக்கிறீங்க, அமினோ ஆசிட்ல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கு, இங்க குளோரின், HCl வெளியே போயிடும். HCl வெளியே போயிடும். ஓகேவா. இப்போ இங்க ஒரு குரூப் ஆட் பண்றாங்க which is called tertiary butyloxy carboxyl group. It's a protecting group. ஓகே, அமினோ குரூப்போட protecting group. ஓகேவா. ஒரு ப்ரொடெக்டிங் குரூப் போட்டுட்டு ஃபாலோடு பை இது NH2 கன்வெர்ட் பண்ணி அப்புறம் என்ன பண்றாங்க, we call it synthesis பண்றாங்க. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் சிந்தசிஸ், ஒரு அமினோ ஆசிட் சிந்தசிஸ் பண்றாங்க. இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அமினோ ஆசிட் சிந்தசிஸ்ல என்னென்ன மெத்தட் இருக்கு,
பெர்க்மேன் மெத்தட். அங்க என்ன ரியேஜன் யூஸ் பண்றாங்க? டிசிசி மெத்தட்னு ஒன்று இருக்கு. அது எதுக்கு பயன்படுது? டிசிசி மெத்தடு. ஓகேவா? சாலிட் பேஸ்ன்றது மெரிஃபீல்டு மெத்தடு. அங்க என்ன ப்ரொடெக்டிங் குரூப் பயன்படுது? ஓகேவா? ஸோ மற்றபடி நீங்க மெக்கானிசம் எழுதி பார்த்து ரியாக்ஷன் முழுசா எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எது எதுக்கு என்ன மெத்தடு. ஓகேவா? ஸோ அது மட்டும் தெரிஞ்சிருக்கணும். இது ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். வாட்ஸ்அப் குரூப்லேயே போட்டு விடுறேன். நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணிக்காங்க. ஓகே, படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இது மட்டும் இதுலயே ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த யூனிட் முடிஞ்சது. இதுல வந்து உங்களுக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்கு. ஸோ நீங்க எக்ஸாம் இப்போ டெஸ்ட்டுக்கு வந்து இந்த யூனிட் டெஸ்ட்டுக்கு படிக்கும்போது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிக்க வேண்டாம். ஏன்னா நியூ சிலபஸ்ல வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி 9வது யூனிட்ல கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து 9th யூனிட்ல கொடுத்துருக்காங்க. அதே போல யூனிட் 4லயும் கொடுத்துருக்கு, 3லயும் கொடுத்துருக்காங்க. யூனிட் 3ல ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்கு, யூனிட் 9ல இருக்கு, அதே போல இந்த யூனிட்ல இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து யூனிட் 9ல வந்து யூனிட் 9 கொஞ்சம் சின்ன யூனிட். அங்கே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மட்டும் தான் இருக்கு. மீதி வந்து கொஞ்சம் ஃப்ளூரிமெட்ரி, நெப்லோமெட்ரி, எமிஷன் ஸ்பெக்ட்ரோமெட்ரின்னு இருக்கு. அதனால அந்த இடத்துல தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பத்தி டெஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ அதை விட்டுட்டு மீதி படிங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் மேபி நாளைக்கோ நாளானிக்கோ, ஐ திங்க் நாளைக்கு வேண்டாம், நாளானிக்கு ஒன்லி கொஷின் டிஸ்கஷன் மட்டும். பார்ட் ப்ராக்டிஸ் கொஷின் 1, ப்ராக்டிஸ் கொஷின் 2. ஓகே, ப்ராக்டிஸ் கொஷின் 2 ரெண்டினுடைய டிஸ்கஷன் மட்டும் நடக்கும் நாளை மறுநாள். அடுத்து இந்த பார்ட்டுக்கு மீதி இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸுக்கு, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸுக்கு, அமினோ ஆசிட்ஸுக்கு, ப்ரோட்டீன்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமான கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் கொஷின் 3 வந்து ஒரு 2-3 டேஸ் கழிச்சு உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகேவா? அதே போல நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி டீச் பண்ணியாச்சு. அதுக்கும் நோட்ஸ், பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கு, புதுசாக பண்ண நோட்ஸ் இருக்கு. அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அதுவும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். நீங்கள் அதையும் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம், நாளைக்கு மறுநாள் பார்ப்போம். சார் எக்ஸாம் சார். எஸ் எஸ் சார். சார் முன்னாடி நடத்துனதுல 3rd பேஜ் மட்டும், 3rd ஸ்லைடு மட்டும் காமிங்க சார். ஐயா, ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, see you in the next class. நாளை மணி. சார் எஸ் சார். 7th ஸ்லைடுங்க சார். தேங்க்யூ சார். ஓகே மேம். Thank you. Okay, thank you. See you. Bye.